சட்டத்தின் ஆட்சி ஜனநாயக ஆட்சி என்றால் அதனுடைய அடிப்படை தாற்பயம் என்னவென்றால் யார் ஒருவரும் கேட்கப்படாமல் விசாரிக்கப்படாமல் அவர் தரப்பை எடுத்துச் சொல்ல வாய்ப்பு தரப்படாமல் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இதுதான் சட்டத்தின் ஆட்சி. ஆனால் இந்த சட்டத்தில் மிக பெரும்பான்மை தொழிலாளிகளுக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. இந்த வாய்ப்பு தர வேண்டிய அவசியம் இல்லை. அதான் 300 பேர் மற்றதுங்கிறது. மின்கட்டணத்தை ஏற்ற வேண்டுமா, மக்களை கேட்க வேண்டும். நிலத்தை எடுக்க வேண்டுமா, மக்களை கேட்க வேண்டும். இதுவெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு இருக்கிறது. ஒவ்வொன்றாக இப்போது போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? சம்பந்தப்பட்டவரை கேட்காமல் அவருக்கு வாய்ப்பு தராமல் அவருடைய விஷயத்தில் அரசு எதிர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, முதலாளி எதிர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அதனால தான் சார்ஜ் ஷீட்டு, என்கொயரி, ஷோகாஸு, செகண்ட் ஷோகாஸு, அதுக்கப்புறம் கோர்ட்டு. இப்போ கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ நம்ம சிவில் கேஸ் போடுவோம். சிவில் கேஸ் போட்டு பல விஷயங்களில் தொழிற்சங்க சம்பந்தமாக நிர்வாகத்திற்கு அழுத்தம் தருவோம் அல்லது நிர்வாகத்துக்கு எதிரான தீர்ப்பை பெறுவோம். அது செலவு கம்மி, நம்ம ஊருக்குள்ளே நடக்கும். இப்போ சிவில் கோர்ட்டு இனிமேல் தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என்று சொல்லிவிட்டார்கள். எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? சிவில் கோர்ட்டுக்கு இனிமேல் நீங்கள் போகவே முடியாது. சரி, லேபர் கோர்ட். லேபர் கோர்ட்டில் நாமே வாதாடலாம். லேபர் கோர்ட்டு என்பதும் இனிமேல் தொழிலாளிகளுக்கு இருக்காது, கிடையாது. அப்படின்னா என்ன? இந்த சட்டப்படி ஒரு ட்ரைபியூனல் அங்கங்கே அமைக்கப்படும். அதில் ஒரு நீதிபதி இருப்பார், நீதித்துறையை சார்ந்த ஒருவர் இருப்பார், இன்னொருவர் நிர்வாகத்துறையை சார்ந்த ஒரு அதிகாரி. புரியுதா உங்களுக்கு? நீதித்துறை அதனுடைய நீதிபதி மட்டும் இருந்தால் அவர் சட்டப்படி சட்டத்தை தாண்டி தர முடியாது என்று சட்டத்தில் நின்று தீர்ப்பு கொடுப்பார். அவர் அரசுக்கு பயப்பட தேவையில்லை, அரசுக்கு அஞ்ச தேவையில்லை, முதலாளிக்கு அஞ்ச தேவையில்லை. ஆனால் ஒரு நிர்வாக அதிகாரியை தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதியாக போட்டால் அவன் என்ன பண்ணுவார்? இப்போ லேபர் ஆஃபீஸில் நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டை காட்டி லேபர் ஆஃபீஸரு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போயிடும். இதான் நடக்குது. இப்போது நம்முடைய வழக்குகளை விசாரிப்பதற்கு அதிகாரிகளே போதும் என்று அதிகாரிகள் நியமிக்கிற அக்கிரமத்தை இவர்கள் செய்கிறார். இதை விட நமக்கு எதிரான துரோகம் வேற ஒன்றும் இருக்கவே முடியாது. சில அட்வொகேட்டுகளை பார்த்து சொன்னேன், உங்களுக்கு இனிமேல் சிவில் கோர்ட்டில் வேலை கிடையாது, தொழிலாளி உங்கள்கிட்ட வரமாட்டோம், சிவில் கோர்ட்டு கிடையாது, லேபர் கோர்ட்டு கிடையாது என்று சொல்ல. அவர் சொன்னால் அப்படியா, அப்படின்னா எங்கள் வேலையே போயிருமே. நீதிபதிக்கே வேலை கிடையாதுயா. நீதிபதியே இப்போ இனிமேல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளாக வந்துடுவான். அப்போ சொன்னால் நாங்கள் போராட வேண்டும், கூடி சீக்கிரம் வக்கீல்கள் போராடுவார்கள். ஏன்னா எங்கே போகிறப்பல சட்டத்தை எங்களுக்கு எதிராக சட்டம் ஏற்றன்னு. ஆகவே இப்படி எல்லா விஷயங்களிலும் நாம் எங்கு சென்று நியாயம் பெற முடியுமோ, எங்கு சென்று நம்முடைய சட்ட ரீதியான அழுத்தத்தை தர முடியுமோ அந்த இடங்கள் முழுவதும் அடைபட்டு போய்விட்டது. அடைத்து கொண்டே வருகிறார்.